அனைவருக்கும் வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகாவிலிருந்து பேசுகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு, ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. நண்பர்களே, பெரியவர்களே, நாம் அனைவரும் உழைத்து கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேமித்து விழா காலங்கள் பொருட்கள் வாங்கும்போது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன். பாதிக்கப்பட்ட காரணத்தினால் நீங்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த பதிவு. இப்பொழுது விழா காலம், ஆங்கில புத்தாண்டு, பொங்கல் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை. இதை காரணம் காட்டி பல கம்பெனிகள் ஆன்லைனில் வாங்கலான்னு சொல்லி நம்மளையெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து எந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஆன்லைனில் வாங்காதீங்க. குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்காதீங்க. எந்த பொருளையும் வாங்காதீங்க. அது உங்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு இல்லை. நான் சாம்சங் கம்பெனியிலிருந்து 55 இன்ச்சு உள்ள ஒரு டிவி ஆன்லைனில் வாங்கினேன். ஒரு வாரமாக ஒர்க் ஆகலை. வாங்கி 1 வருஷம்தான் ஆகுது. கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுத்துக்கல. அவங்க மெக்கானிக்கிட்ட சொன்னோம்னா அவர் எங்கேயோ சொல்கிறாரு, ஒரு சரியான கான்ட்ராக்ட் கிடைக்கல. வந்து சர்வீஸுக்கு வாரம்னு டெய்லி சொல்கிறாங்களே தவிர ஒரு வாரம் ஆச்சு வரவே இல்லை. சந்தேகப்பட்டு ஒரு எலக்ட்ரானிக் கடையில் போய் மன்னார்குடியில் விசாரிக்கும் பொழுது ஒரு உண்மை தகவல் கிடைத்தது. ஒரு வசதி படைத்தவர்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஏதோ ஒரு கம்பெனியில், சாம்சங்காக இருக்கட்டும், கிராம்ப்டனாக இருக்கட்டும், அந்த கம்பெனியில் போய் அந்த பொருட்களை, டேமேஜ் பொருட்களை வாங்கி அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு அந்த டேமேஜ் பொருளை அனுப்பி விட்டுறாங்க. அப்படி வரும்பொழுது அதிகபட்சம் ஒரு 5 நாள் தான் நீங்களும் அந்த கஸ்டமரும் அந்த கம்பெனிக்காரங்களுடைய தான் 5 நாள் தான் கான்ட்ராக்டில் இருப்பாங்க. அப்புறம் அவங்க யாரும் நீங்கள் யாரும் தெரியாது. அதனால் அப்போ ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு உத்தரவாதமாக இல்லை. ஒரு 10 ரூபா கூட இருந்தாலும் அது கடையில் போய் வாங்கினா அதுக்கு நமக்கு ஒரு உத்தரவாதம். கடையில் வாங்கும் பொழுதும் ஒரு முன்னெச்சரிக்கையோடு வாங்குங்கள். என் அனுபவத்துக்கு சொல்லுகிறேன். எந்த கம்பெனிக்காரங்களையும் நம்பாதீங்க. வந்து சர்வீஸ் கரெக்டாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. கடைக்காரங்கள்ட்ட உத்தரவாதம் கேளுங்க. கம்பெனிக்காரன் பண்ணி கொடுக்குறாங்களோ இல்லை நீங்கள் பண்ணி தரீங்களா, நீங்கள் உத்தரவாதம் தரீங்களான்னு கேளுங்க. அந்த மாதிரி கேட்டு பொருட்களை கடையில் வாங்குங்க. 10 ரூபா கூட இருந்தாலும் ஆன்லைனில் பொருட்களை வாங்காதீங்க. நான் சாம்சங் டிவி வாங்கி பாதிக்கப்பட்டு போயிட்டேன். சர்வீஸுக்கு சொல்லியும் வரல. அதனால் மன்னார்குடி சர்க்கிள் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டங்களிலிருந்து மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் சாம்சங் பொருளை வாங்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவையாக யோசனை செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்காதீங்க. அதேமாதிரி கிராம்ப்டன் கம்பெனியில் ஒரு சைலண்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வாங்கினேன். காரைக்காலில் பல்பு கடையில் வாங்கினேன். அந்த பல்பு கடைக்காரங்க ஒரு நியாயமாக நடந்துக்கிட்டாங்க. 2 சர்வீஸுக்கு சொல்லி பார்த்தாங்க. கிராம்ப்டன் கம்பெனிலேருந்து வரலை. கடைசி பட்சத்தில், சார் கோச்சிக்காதீங்க, நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு பொருளை எடுத்துக்கிட்டு பணத்தை ரிட்டர்ன். அப்போ இந்த பொருளை வாங்க போக எனக்கு 1000 ரூபா செலவு, இந்த பொருளை கொடுக்க 1000 ரூபா செலவு. ஆனால் அந்த பொருளுக்குள்ள பணத்தை வாங்கின பில்லு படி பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டார் கடைக்காரர். ஆக கிராம்ப்டன் கம்பெனியில் ஃபேன் வாங்கினாலும் சரி, சாம்சங் கம்பெனியில் டிவி வாங்கினாலும், எந்த கம்பெனி வாங்கினாலும் சர்வீஸ் இல்லை. 80% சர்வீஸு அவங்கள்ட்ட சரியாக இல்லை. அதனால் வாங்காதீங்க. உங்கள் பொருளுக்கும் உங்கள் பணத்துக்கும் உத்தரவாதமாக பாதுகாப்பாக இல்லை. இது ஏன் இந்த பொருளாக நான் பாதிக்கப்பட்டு போய் 1 வாரம் டிவிக்கு சொல்லி கேட்கல. ஒரு விவரம் அறிந்தவர்களே இந்த மாதிரி அவங்கள அலையப்படும் பொழுது ஒன்றும் தெரியாதவங்க ஆன்லைனில் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. நீங்கள் ஆடம்பரத்துக்காகவோ இல்லை வெளிதுக்காகவோ நம்ம ஆன்லைனில் வாங்கலாம், நம்மளை பெரிய ஆள் நினச்சிக்கோண்டு யாரும் தயவு செய்து வாங்காதீங்க. ஒரு கர்ச்சிப்பு வேணால் வாங்குங்க ஆன்லைனில். ஆனால் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்காதீங்க. அதே மாதிரி ஒரு வீகார்டு ஸ்டெப்லைசர் வாங்கி அப்படியே கிடக்கு.
அதுவும் ஆன்லைனில். இது எல்லாம் யார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிளில் எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க. அதனால் அது நானாக கடையில் போய் வாங்கியிருப்பேன், அவங்க கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க. அது பூரா பாதிக்கப்பட்டு போயிட்டு, நீங்களும் அந்த மாதிரி யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.